அனைவருக்கும் வணக்கம். ஜூலை 16/7/2025 போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ நம்மளுக்கு நிஃப்டி வந்து காலையில் ஓப்பன் பார்த்தீங்கன்னா 25,203. ஓப்பனும் ஹையும் ஒன்றா இருந்தது இன்னைக்கு. அப்போ ஓப்பனும் ஹையும் ஒன்றா இருக்குது அப்படின்னா ரேஞ்சு கீழே தான் அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த ஓப்பனும் ஹையும் அந்த ஹையை பிரேக் பண்ணாத வச்சும் ஓப்பனும் ஹையும் ஒன்றா இருந்தது அப்படின்னா ஓப்பனுக்கு கீழே தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ ஓப்பன்லேருந்து எவ்வளோ இறங்கியிருக்காங்க அப்படின்னா ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா 25,121. அப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஓப்பன்லேருந்து கீழே ஒரு 80 பாயிண்ட் இறங்கியிருக்காங்க. லோ டு ஹை எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதோட ஹை வந்து 25,254. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 125 பாயிண்ட் தான் நம்மளுக்கு ஓப்பன் டு லோ டு ஹையும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போனா ரேஞ்ச் வந்து இன்னும் நம்மளுக்கு இன்னையோட ரேஞ்ச் வந்து ஃபுல்ஃபில் ஆகலை. ஒன் டே ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு இன்னும் ஃபுல்ஃபில் ஆகலை. அப்போனா இன்னும் 2 நாள் இருக்குது நம்மளுக்கு. பேலன்ஸ் 2 நாளில் அந்த 2 நாளில் மூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ ஓப்பன் ஆயிட்டாங்க. ஓப்பனுக்கு கீழே மார்க்கெட் வராங்க. ஓப்பனுக்கு கீழே வர்றப்ப நம்மளுடைய சப்போர்ட் 25,137 இந்த இடத்துக்கு வந்தோட்டி பவுன்ஸ் ஆகுறாங்க. திருப்பி இந்த இடத்துல டச் பண்ணுறாங்க. திருப்பி ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு திருப்பி இது உள்ளார என்ட்ரி ஆகிட்டு திருப்பி இது உள்ளார நம்மளுக்கு என்ட்ரி ஆகணோட்டி ப்ரீவியஸ் க்ளோஸு நெக்ஸ்ட் வந்து எஸ்டர்டே ஹை நம்மளுக்கு டார்கெட்டாக அமையுது. ஓகேங்களா? இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் நம்ம இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் நோட் பண்ணுங்கள். இது எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு செக் பண்ண சொல்லியிருக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டே ரேஞ்ச் நம்மளுக்கு 500 பாயிண்ட் ஆவரேஜாக கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கி ஓப்பன் பார்த்தீங்க அப்படின்னா 57,121. ஹை பார்த்தீங்கன்னா 57,155. கிட்டத்தட்ட ஒரு 35 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு ஹை கொடுத்துருக்காங்க. ஓப்பன்லேருந்து ஹை வந்து 35 பாயிண்ட் கொடுத்துட்டு அங்கேருந்து மார்க்கெட்டை கீழே டவுன் பண்ணியிருக்காங்க. இப்போ இதோட டவுன் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி 56,940. ஓகேங்களா? 940. இந்த இடத்துல இருந்து ஹை பார்த்தீங்க அப்படின்னா 57,273. அப்போ இந்த ரேஞ்சு நம்மளுக்கு ஒரு 300 பாயிண்ட் தான் ஆவரேஜாக லோ டு ஹை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போனா இதுலேயும் நம்மளுக்கு இன்னும் பெண்டிங் பாயிண்ட் இருக்குது. அப்போ கீழே வர்றப்ப இப்போ ஓப்பன்லேருந்து கீழே வராங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இங்கேருந்து கீழே வராங்க அப்படின்னா கீழே இருந்துட்டு இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே போகிறப்ப எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணொட்டி நல்ல ஒரு இம்பேக்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி மற்ற சென்செக்ஸையும் நிஃப்டியும் கம்பேர் பண்ணுறதுக்கு பேங்க் நிஃப்டியில் நல்ல ஒரு மூவ்மெண்ட்டு இன்றைக்கி இருந்தது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா மந்த்லி எக்ஸ்பைரி நம்மளுக்கு இன்னும் 15 டேஸ் கம்ப்ளீட் ஆகி அடுத்த 15 டேஸில் வரப்போ ப்ரீமியம் டிகே நல்லாவே நடக்கிறதுக்கான மூவ்மெண்ட்டு இப்போ மேலும் கீழே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் 15ஆம் தேதிக்கு மேலே. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸ் பார்ப்போம். சென்செக்ஸும் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஓப்பன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 82,606. 82,606க்கு கீழே ஓப்பனும் ஹையும் நம்மளுக்கு ஒன்றா இருக்கிறப்ப மார்க்கெட்டு லோ அங்கேருந்து லோ எவ்வளோ வந்திருக்காங்க அப்படின்னா 82,346. அப்போ 82,600 டு 300 350 வச்சு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு இதில் வந்து ஒரு 250 பாயிண்ட் டு 250 பாயிண்ட் நம்மளுக்கு இதில் ஹை டு லோ கொடுத்துட்டு திருப்பி லோ டு ஹை வந்து பார்த்தீங்கன்னா 82,785. 82,785 லோ டு ஹை கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு 300 பாயிண்ட் தான் ஆவரேஜாக கொடுத்துருக்காங்க. அப்போனா நம்மளுக்கு இன்னும் இதுலேயும் ஒன் டே ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு 500 பாயிண்ட்டு ஆவரேஜாக நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா இன்னும் இதில் பேலன்ஸு நம்மளுக்கு அது இருக்குது. அப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸ்டர்டே ஹையில் போயிட்டு மார்க்கெட்டு ரிஜெக்ட் ஆகி கீழே வந்திருக்காங்க. இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு இதில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. ஓகேங்களா? நேற்று கால்குலேஷன் எடுக்கிறப்ப தப்பாக எடுத்திருக்கேன். ஆனால் எஸ்டர்டே ஹையில் போயிட்டு ரிஜெக்ட் ஆகிருக்காங்க. எஸ்டர்டே ஹையில் போயிட்டு ரிஜெக்ட் ஆகிறப்ப இப்போ கீழேருந்து மேலே போகிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒன் டே ரேஞ்ச் 500 பாயிண்ட்டு. இங்கேருந்து மேலே போகிறப்ப நம்மளுக்கு எஸ்டர்டே ஹை வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இன்றைக்கி இருந்திருக்குது. ஓகேங்களா? அப்போ ப்ரீமியம்லாம் பார்த்தீங்கன்னாவே
இப்போ 83,000 இப்போ 83,000 காலை பார்த்தீங்கன்னாவே லோ வந்து ரூ. 156, ஹை வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 240. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் இந்த லோலேருந்து மார்க்கெட் திரும்புறப்ப இந்த ஓடிஎம் காலே நம்மளுக்கு நு கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் வந்து குடுத்துருக்காங்க. நம்ப அது இல்லாம நம்ப ஸ்ட்ரைக் சொல்லியிருந்தோம். அந்த ஸ்ட்ரைக் எந்த மாரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்ப இந்த ஸ்ட்ரைக் காலையில நம்ம பார்த்துருந்தோம். 25,300 புட்டு எக்காரணத்த கொண்டும் 158க்கு மேல மேல சஸ்டெயின் ஆகி மேல போகக்கூடாது. அப்படி மேல போனாங்க அப்படின்னா, மார்க்கெட்டு கீழ வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதேமாரி காலையில ஓப்பன் ஆனாங்க. 121க்கு மேல ஓப்பன் ஆகி ஸ்ட்ராங்கா தான் இருந்தாங்க புட்டு. இங்க போயிட்டு சஸ்டெயின் ஆக முடியல. கீழ வந்துட்டு திருப்பி இங்க மேல போனாங்க. திருப்பி கீழ இந்த பிரேக் பண்ணொட்டி நல்ல ஒரு டவுன்ஃபாலு இவங்கள்ட்ட கிடைச்சது. இவங்க ஏன் மேல போக முடியல? இப்ப மேல போனா நம்மளுக்கு இதுக்கு மேல இந்த 158க்கு மேல இருந்தா நல்ல ஒரு இம்பாக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் காலையில. இந்த இடத்துல இந்த 180 ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு இதுக்கு மேல அவங்களால போக முடியல. ஏன் அப்படின்னா, அதுதான் நம்மளுக்கு ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? இந்த 180க்கு மேல இவங்க சஸ்டெயின் இப்ப 158க்கு மேல சஸ்டெயின் ஆவே இவங்க பாசிட்டிவ் தான். பட் இந்த 180 காலையில ஒரு ஸ்ட்ரைக்கோட நம்மளுக்கு கம்பேர் பண்றப்ப அதோட ஹை வந்து நம்மளுக்கு இந்த 180 இருக்கிறதுனால, அத தாண்டுனா மட்டும் தான் அவங்களால போக முடியும். இந்த இடத்துல ட்ரை பண்ணியிருந்தாங்க இந்த ஸ்ட்ரைக். ஆனா அவங்களால மேல போக முடியல. இங்கேருந்து நல்ல ஒரு டவுன்ஃபால். ஓகேங்களா? இதெல்லாம் நம்மளுக்கு இந்த இடத்துலருந்து பிரேக் பண்றப்ப நம்ப காலையில சொல்லியிருந்தோம். இந்த 94 இவங்க பிரேக் பண்ணாங்க அப்டின்னா, இவங்க ஃப்ரீ ஃபால் ஜோன் ஆவறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அப்டின்னு நம்ம சொல்லியிருந்தோம். எக்ஸாக்ட்டா அந்த 94 வந்து சப்போர்ட் எடுத்துட்டு எப்படி நின்றுருக்காங்க பாருங்க. இதுதான் நம்மளுடைய கால்குலேஷன். பிரீமியம் கால்குலேஷன்லாம் ரொம்ப முக்கியங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க பேங்க் நிஃப்டி. இப்ப பேங்க் நிஃப்டிக்கு நம்ம சொல்லியிருந்தோம். ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல மார்க்கெட்ஸ் காலையில நின்னாங்கனாலுமே, இந்த 730க்கு மேல இவங்க சஸ்டெயின் பண்ணா மட்டும் தான் மார்க்கெட்ட கீழ கொண்டுட்டு போக முடியும். இல்ல அப்டின்னா, இங்கருந்து இது இவங்களுக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். இங்கேருந்து கீழ விழுவுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்ப இந்த 621 இவங்க பிரேக் பண்ணாங்கன்னா, இவங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஃபால் ஜோனா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்ப 621லேருந்து நம்மளுக்கு 581 வந்து வந்திருந்து திரும்பியிருக்கிறாங்க. திரும்பி வந்தாலுமே இந்த 621க்கு மேல இவங்களால போக முடியல. ஆனா, ஏன் இவங்களால போக முடியல? ஏன் இங்கருந்தே திரும்புனாங்க? நம்ம ஃப்ரீ ஃபால் ஜோன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல எது சப்போர்ட்டா இருந்தது? அப்ப நீங்க மார்க்கெட்ட கம்பேர் பண்றப்ப, இத கம்பேர் பண்ணி பார்க்கணும். மார்க்கெட்ல பேங்க் நிஃப்டில எந்த மாரி நடந்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, இப்ப அவங்க 621க்கு வர்றப்ப, இவங்க எங்க இருந்திருந்தாங்க? இவங்க கரெக்ட்டா ப்ரீவியஸ் குளோஸ்ல நம்மளுக்கு இங்க சப்போர்ட் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால தான் அவங்களால போக முடியல. அது அது இல்லாம நம்மளுக்கு பிரீமியம் கால்குலேஷன்ல ஒரு சில ஸ்ட்ரைக்க அவங்க கம்பேர் பண்றப்ப, அவங்க ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் தான் இவங்களால இன்னும் கீழ வர முடியும். இல்ல அப்டின்னா கீழ வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்டின்னு அவங்க சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்டின்னா சென்செக்ஸ். சென்செக்ஸ்லயும் நம்ப தெளிவா சொல்லியிருந்தோம். இப்ப 583க்கு மேல இவங்க நின்னாங்க அப்டின்னா, இந்த 677ங்கிறது இவங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இதையும் பிரேக் பண்ணிட்டு இவங்க மேல போனாங்க அப்டின்னா, கம்பல்சரி நம்ம மார்க்கெட்டு கீழ டவுன் ஆவறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அப்டின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்ப மார்க்கெட்டு அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்ததுனால, இங்கருந்து இவங்க இந்த 677ல பிரேக் பண்ணொட்டி எந்த மாரி ஃப்ரீ ஃபால் ஜோன் ஆயிருக்காங்க பாருங்க. எ நம்ம குடுத்த லோ நம்பளுக்கு இந்த 516 இந்த வேல்யூ குடுத்திருந்தோம். அது எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு பாருங்க. அப்போ ஒரு செல்லர் வியூல இருந்து இத பிரேக் பண்றப்ப நம்ம பார்த்திருந்தோம் அப்டின்னா, ஒரு பையர் வியூ நம்மளுக்கு ஈஸியா கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் நம்பளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த 677ங்கிறதெல்லாம். ஓகேங்களா? இத பத்தி ஏதாச்சும் உங்களுக்கு தகவல் வேணும் அப்டின்னா, எல்லாமே இது பிரீமியம் கால்குலேஷன் தான் இருக்கும். எந்த ஒரு பிரைஸ் ஆக்ஷன் பண்ணி நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதில்ல. எல்லாமே கால்குலேஷன் மெத்தட்ல தான் இந்த இதெல்லாம் நமக்கு ஸ்டூடண்ட்ஸ்க்கு சொல்லிக் குடுத்துட்டுருக்கோம். பார்த்துங்க. நன்றி, வணக்கம்.